அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் ஆன்மா எப்போது தனிப்பெரும் கருணையை பெறும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: ஆன்மா எப்போது தனிப்பெரும் கருணையை பெறும்? ஜீவகாருண்யமே நால்வகை ஒழுக்கமும் இரக்கமும். இரக்கமே உயிரானால் பெறவேண்டியதையெல்லாம் பெறலாம். ஜீவ மாயத்திரையே ஆதிபகவன் படைப்பு. அவ்வாட்சியே கருணையிலா ஆட்சி. ஜீவகாருண்யமே கருணையிலா ஆட்சியை கடுகி ஒழியச் செய்யும். அதுவே மாயத்திரை நீக்கம். தனக்கென வாழாத நிலை பெறுதலே சடாந்த மௌனம். அவரே ஜீவகாருண்யம் செய்ய அருகர். ஜீவக்காட்சி மாயத்திரை ஆனமையால் திருவருளை ஆன்மா காண முடியாது. மறைக்கும் திரையானமையால் ஆன்மா திரையை அகற்ற வேண்டும். ஜீவர்களின் துன்பம் தவிர்த்தலே ஜீவகாருண்யம். புறப்புற இந்திரிய ஒழுக்கத்தால் புறப்புற இந்திரியத்தால் வரும் துன்பம் தவிர்க்கப்படும். புற கரண ஒழுக்கத்தால் புற கரணத் துன்பம் தவிர்க்கப்படும். அகப்புற ஜீவ ஒழுக்கத்தால் ஜீவ துன்பம் தவிர்க்கப்படும். அக ஆன்ம ஒழுக்கத்தால் தடை அகற்றப்படும். ஜீவனை முத்தி பெறச் செய்வதுவே ஜீவ ஒழுக்கம். ஜீவனை முத்தி பெறச் செய்வதுவே ஜீவ ஒழுக்கம். அதனால் தடையகன்று ஆன்மா தனிப்பெரும் கருணை பெறும். அதுவே ஜீவகாருண்யம். தனிப்பெரும் கருணை பெற்ற ஆன்மா தூல உடம்பு அகன்று சுத்த தேகம் சித்திக்கப் பெற்று தனிப்பெரும் கருணையால் ஓதாது உணர்ந்த அருள் அறிவை பக்குவ ஜீவர்களுக்கு அறிவித்து அருளி பிரணவதேக சித்தி பெற்று உலகெல்லாம் உள்ள பக்குவ ஜீவர்களின் உடம்பில் புகுந்து தனிப்பெரும் கருணை அறிவித்த அறிவை பேசவும் எழுதவும் செய்வித்து ஞானதேக சித்தி பெற்று மெய்ஞான சித்தர்களுக்கு ஊன்றிய தமிழ் மாமரையை அறிவித்து சுத்த சன்மார்க்கத்தில் வருவித்து ஜீவகாருண்யம் செய்வது அருளி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ண நிலை பெற்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அநாதி திருவண்ண நிலை பெறுவோம்.
ஜீவகாருண்யமே இன்பம், அதனால் பெறுவதே பேரின்பம். ஆதி மாயப் படைப்பே கருணையிலா ஆட்சி, அவ்வாட்சியைத் தவிர்ப்பதே ஜீவகாருண்யம். திருவருள் முன்னிலையில் தோன்றிய மாயக் காட்சிகளே இறந்தவர்கள். இறந்தவர்களை உயிர்த்து எழச் செய்தலே ஜீவகாருண்யம். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. ஜீவகாருண்ய சித்தியால் பெற்ற பேரே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழும் சமூக வண்ணம். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி ஆதலே திருவண்ணம். இதுகால்வரை எவ்வுலகிலும் எவரும் எக்கடவுளும் அறிந்து அறியாத அற்புதங்களை இது தருணம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவிக்க திருவருட்பிரகாச வள்ளலார் அறிந்தார், அறிவித்தார், அறிகின்றோம். விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். விளக்கத்தில் இருந்து ஆன்மா எப்போது தனிப்பெரும் கருணையை பெறும் என அறிகின்றோம். அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் முற்று பெற்றால் ஆன்மா தனிப்பெரும் கருணை பெறும் என்று அறிகின்றோம். அதன் பிறகு தனிப்பெரும் கருணை பெற்ற ஆன்மா சுத்ததேகம் சித்திக்கப் பெற்று தனிப்பெரும் கருணையால் ஓதாது உணர்ந்த அருளறிவை பக்குவ ஜீவர்களுக்கு அறிவித்து அருளி, அதனால் பிரணவதேக சித்தி பெற்று பக்குவ ஜீவர்களின் உடம்பில் புகுந்து தனிப்பெரும் கருணை அறிவித்த அறிவை பேசவும் எழுதவும் செய்வித்து, அதனால் ஞானதேகம் சித்திக்கப் பெற்று மெய்ஞான சித்தர்களுக்கு ஊன்றிய தமிழ் மாமரையை அறிவித்து சுத்த சன்மார்க்கத்தில் வருவித்து ஜீவகாருண்யம் செய்வது அருளி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ண நிலை பெற்று, அதன் பிறகு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அநாதி திருவண்ண நிலை பெறும் என அறிகின்றோம். இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.